ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அதிர்ச்சிகரமான அனுபவம், ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு டிராவல் ஆகி ஒரிஜினல் இன்சிடென்ட்ல நேரடியா சம்பந்தமே இல்லாத மக்களையும் பாதிக்குது. அதுக்கு டிரான்ஸ் ஜென்ரேஷனல் ட்ராமா, அதாவது தலைமுறை கடந்த அதிர்ச்சின்னு பேரு. இது எப்படி நடக்குதுன்றதுக்கு 3 முக்கிய தியரிஸ் இருக்கு. ஒரு பேரண்ட் ட்ராமாவால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அதிகமான எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி, ஆங்ஸைட்டி, பதற்றம், அப்புறம் எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் உருவாகும். இந்த ரியாக்ஷன்ஸ் அவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஷேப் பண்ணும். அப்படித்தான் ட்ராமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ராவல் ஆகுது. உதாரணத்துக்கு, ஒரு ட்ரமாட்டைஸ்ட் மதர் கிட்ட நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அவங்களோட பயத்தை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. அவங்களோட இன்செக்யூரிட்டிஸை அப்சர்வ் பண்ணிக்கலாம். அது ரிஸ்க்ஸை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது உங்கள் வாழ்க்கையோட குழந்தை பருவத்தில் டெய்லி லைஃபோட ஒரு பகுதியாக இருக்கும்போது அன்ஃபெமிலியராக இருக்கிற எது மேலேயும் ஒரு ஆழமான அவநம்பிக்கையை உருவாக்கலாம். நீங்கள் அடல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்செக்யூரிட்டிஸை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் பாஸ் பண்ணுவீங்க. ரிசர்ச்சர்ஸோட கருத்துப்படி இந்த எமோஷ்னல் இம்ப்ரிண்ட்ஸ், அதாவது உணர்ச்சி பதிவுகள், எமோஷ்னல் ரெகுலேஷனையும் ரிஸ்க் பர்செப்ஷனையும் எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸையும் பல ஜென்ரேஷன்ஸ்க்கு அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. பேரழிவை ஏற்படுத்தின வரலாற்று நிகழ்வுகளும் சோஷியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது சமூக கட்டமைப்புகள் மேலே அதோட தாக்கமும் பல தலைமுறைகளை இந்த மன அதிர்ச்சியின் சுழற்சியில் சிக்க வச்சிடும். பூர்வக்குடி குழந்தைங்களை வளர்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட கெனடியல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த ஸ்கூல்ஸ் இளம் பழங்குடி குழந்தைகள் கிட்ட இருந்து அவங்களோட கலாச்சார அடையாளத்தை பறிச்சுட்டு வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ண ஃபோர்ஸ் பண்ணிச்சு. இதனால் அவங்க ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் துன்புறுத்தலுக்கு ஆளானாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சொசைட்டிக்குள்ளே திரும்ப சேர்ந்து வாழ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ஸ், கலாச்சார அடையாள இழப்பு, வறுமை, போதைப்பொருள் பழக்கம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவங்களோட ட்ராமாவை அவங்களோட குழந்தைங்களுக்கே பாஸ் பண்ணி அந்த சைக்கிளை கண்டினியூ பண்ணாங்க. காலப்போக்கில் இந்த பிஹேவியர்ஸ் சோஷியல் நார்ம்ஸ்குள்ளே ரொம்ப ஆழமாக வேரூன்றி நின்றுச்சு. அதனால் எது கல்ச்சரில் இருந்து வந்தது, எது ட்ரமாட்டிக் ரெஸ்பான்ஸில் இருந்து வந்ததுன்னு வேறுபடுத்தி பார்க்குறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் ஆயிடுச்சு. சமீபத்தில் பண்ண ஸ்டடீஸ் ஜீன்ஸை பேட் எக்ஸ்பீரியன்சஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுது. ட்ராமா ஜீன்ஸ் மேலே மாலிக்யூலர் டேக்ஸ், அதாவது மூலக்கூறு குறியீடுகளை விட்டுட்டு போகலாம். இந்த குறியீடுகள் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கும் பாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஜீன்ஸ் எக்ஸ்பிரஸிங், அதாவது வெளிப்படுத்துகிற விதத்தையும் பாடியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஆல்டர் பண்ணலாம். ஒருவேளை அடுத்த ஜென்ரேஷனை ஸ்ட்ரெஸ்ஃபுல் வாழ்க்கைக்காக தயார்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளில் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சது, ஹோலோகாஸ்ட் பேரழிவிலிருந்து தப்பிச்சவங்க பதட்டத்தோட தொடர்புடைய எபிஜெனட்டிக் மார்க்கர்ஸை கேரி பண்ணுறாங்க. அது அவங்களோட அடுத்த சந்ததிக்கும் பாஸ் ஆகலாம். அவங்களோட குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிக சென்சிட்டிவிட்டியை காட்டினாங்க. ஆங்ஸைட்டி, பதற்றம், டிப்ரெஷன், போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் டெவலப் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்போடு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்க எந்த ட்ராமாவையும் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைனாலும் கூட நடக்கும். போதைப்பொருள் பழக்கம், இது உணர்ச்சி பூர்வமான காயங்களால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சமாளிக்கிற வழிமுறையாக யூஸ் பண்ணாங்க. இது எபிஜெனட்டிக் சேஞ்சஸை இன்னும் வலுப்படுத்தலாம். ட்ரக்ஸ், ஆல்கஹால் பழக்கத்தில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களோட குழந்தைகளுக்கு அடிக்ஷனுக்கு ஆளாக்குற இன்ஹெரண்ட் ப்ரீடிஸ்பொசிஷன்ஸ், அதாவது உள்ளார்ந்த இயல்புகள் இருக்கும். இது ரா பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸில் வேரூன்றி இருக்கிற ஒரு தீய சுழற்சி. அப்படின்னா இந்த 3ல் எது காரணம்? ஆனால் இது காம்ப்ளிகேட்டடானது. உதாரணத்துக்கு, ஒரு வாரில் இருந்து உயிர் தப்பிச்சு வந்த ஒரு ஆணை எடுத்துக்கலாம். ஆரம்ப ட்ராமா அவரோட கேரக்டரையும் அவரை சுற்றி இருக்கிற ஆண்களோட ஜென்ரேஷனையும் சேஞ்ச் பண்ணுது. வாரில் இருந்து அவர் திரும்பி வரும்போது இன்னும் சின்ன பொண்ணா இருக்கிற அவரோட டாட்டர் அவரோட எமோஷனல் கோப்பிங் மெக்கானிசம்னால பாதிக்கப்படுறா. அது அவளோட ஜீன்ஸ்ல மன அழுத்தம் தொடர்பான அடையாளத்தை உருவாக்க வழிவகுக்குது.
அந்த டாட்டரே ஒரு பேரண்ட் ஆகும்போது அவளோட பையன் இந்த எபிஜெனெட்டிக் மார்க்கர்ஸில் சிலதை இன்ஹெரிட் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் தன்னோட கிராண்ட்ஃபாதரோட சில பிஹேவியர்ஸை காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான், அவரை இதுவரைக்கும் நேரில் மீட் பண்ணாமலே. டிரான்ஸ்ஜென்ரேஷனல் ட்ராமாவோட சைக்கிளை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு வழி நமது சொந்த வரலாறை எதிர்கொள்கிறது தான். நாம் ரொம்ப ஆழமாக நம்ம பேரண்ட்ஸோட வலியையும் குழந்தை பருவத்தில் அவங்க இன்ஹெரிட் பண்ண ஸ்கார்ஸையும் புரிஞ்சுக்கணும். இதுக்காக மக்களுக்கு வழிகாட்டுற ஒரு அப்ரோச் தான் ஹாஃப்மேன் ப்ராசஸ். நம்மளோட வேர்களை நாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அழுகி போன பகுதிகளை தூக்கி குப்பையில் போட முடியும். அது அப்படியே அடுத்த ஜென்ரேஷன் ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் வளர உதவும். உங்கள் தாட்ஸ் என்ன? உங்களோடது இல்லாத ஒரு சுமையோட பாரத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறீங்க? உங்கள் தாட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா மற்ற வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லையும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லையும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.